ஹாய்! சண்டே விளாக் பார்க்கலாமா? காலையிலே தூங்கி எந்திரிச்சு மூஞ்சோட கறி கடைக்கு அனுப்பிட்டாங்க. போய் பார்த்தா அங்க கோவில்ல நிக்கிற மாரி அவ்ளோ கூட்டம். பக்கத்துலயும் நெறையா கடைலாம் இருக்கு. ஆனா, அங்கலாம் அவ்ளோ யாரும் போகல. பிகாஸ் இங்க தான் வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கும். அண்ட் நல்லா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க நமக்கு ஏத்த மாரி. ஸோ, அதனால நானும் போயிட்டு நின்னு ஒரு வழியா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் தம்பிலாம் கடைக்கு போனான்னா, அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான் ஜாலியா. பட் இன்னைக்கு நானே போய் வாங்கிட்டு வந்து நானே குக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ்ளோ வெயிலா இருக்கு. லைன்ல நிக்கிறதே கடுப்பு. ஸோ, சரி ஓகே நல்லா சாப்பிடணும்ல, அதனால செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி, கிரேவி, அப்புறம் 65 ஒயிட் ரைஸ், ரசம் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நெறைய வெரைட்டீஸ் பண்ணியிருந்ததால எல்லாமே கம்மியா தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி வந்து எப்பயுமே எனக்கு ஓப்பன் பாட் பண்றத விட குக்கர்ல பண்றது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா, அதில தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா வைக்கணும், எப்படி வைக்கணும் எல்லாம் தெரியாது. அப்புறம் மிக்ஸ் பண்றப்ப ரைஸ் வந்து உடைஞ்சிரும். அந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ, குக்கர்னா எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட்டா வச்சோமா இது பண்ணி எடுத்துரலாம். ஸோ, உப்பு மட்டும் கரெக்ட்டா இருந்தா போதும். எப்படியோ கரெக்ட்டா வந்துருச்சு இன்னைக்கு. நல்லா சாப்பிட்டு. ஸோ, எனக்கு வந்து ஸ்பைசியா இருந்தா ஓகே. பட் என் தம்பிக்கு வந்து ஸ்பைசி வந்து ஒத்துக்காது. ஸோ, அதனால அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசியா இருந்துச்சு. பட் ஒரு வழியா எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்பயே வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே ரெஸ்ட் எடுத்தாச்சு. உங்க வீட்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.